இப்போது டைம் பார்த்திங்கன்னா சரியாக 3 மணி. சரிங்களா? 3 மணினா இந்த விடியற்காலை 3 மணின்னு சொல்லுவாங்களே அந்த டைம். இப்போது 3 மணிக்கு மக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. அதாவதுங்க, இப்போ அந்த நம்ம ஏரியாவில் 3 மணிக்கு எந்திரிக்கிறவங்களும் இருக்காங்க. எந்திரிச்சு மில்லு வேலைக்கு போகிறவங்க, இந்த ஏர்லி மார்னிங் இந்த கரும்பட்டை போகிறவங்கலாம் பார்த்திங்கன்னா 5:30 மணி 6 மணிக்கெலாம் கிளம்பிடுவாங்க. வீட்டில் 3:30 மணி 4 மணிக்கு பக்கமாக எந்திரிச்சு கிளம்பிடுவாங்க. பட் இங்கே அதெல்லாம் கிடையாது. இங்கே நைட் ஷிஃப்ட் ஜாப்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் மக்கள் இங்கே ஒரு என்ன சொல்கிறது, இங்கே பாதுகாப்பு அதிகம், செக்யூரிட்டி அதிகங்கிறதுனால இங்கே நீங்கள் நார்மலாகவே பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா மார்னிங் 4 o'clock வாக்கிங் போகிறவங்கலாம் இருக்கிறாங்க. அது ஒரு சிலர் மட்டும் இருப்பாங்க. இங்கே வாக்கிங் போகிறவங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இங்கே ஜென்ரலாகவே பீப்புள்ஸ் நிறைய பேர் நார்மலாகவே இருக்கிறாங்க. வெளியில் எங்கேயாவது ஒன்று வாக்கிங் எங்கேயாவது நடந்துகிட்ருக்கிறது, அப்புறம் காஃபி ஷாப்பில் டைம் பாஸ் பண்ணுறது, இப்போ ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்திங்கன்னா டைம் பாஸ் பண்ணுறது. நைட்டு பார்த்திங்கன்னா 24 hours எல்லாம் இங்கே நான் சொன்ன இல்லையா சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் டைம் பாஸ் பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் ஆப்போசிட்டில் இப்போ நான் வரேன், இதுலேயே உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அங்கே உட்காந்துட்ருப்பாங்க, வாக்கிங் போவாங்க. இப்போ பாருங்கள், இப்போ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டைமில் நடந்து வராங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ பாருங்கள், ஒருத்தர் ஃபோன் பேசிகிட்ருக்கிறாரு. இப்போ நம்ம இருக்கிற மாதிரி நம்ம 3 மணிக்கு யாருக்காவது ஃபோன் பண்ணி எமர்ஜென்சி அந்த மட்டும் தான் ஃபோன் பண்ணி பேசுவோம். பட் இங்கெல்லாம் சாதாரணமாக இவங்களுக்கு அந்த பகல் இரவு அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது. கண்டினியூஸாகவே பேசிகிட்ருக்குறாங்க. ஸோ அதுதான் இங்கே ஒரு விஷயம். பாருங்கள், நம்ம ஊரில் வயசானவங்க தான் சிகரெட்லாம் அதிகமாக குடிப்பாங்க. உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம ஊரில் ஃபீமேல்ஸ்லாம் சிகரெட் குடிக்கிறாங்க அப்படின்னா உடனே குடிக்கிறாங்கன்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் எங்கேயாவது யாராவது ஒன்று. பட் இங்கெல்லாம் அப்படி கிடையாது. இங்கெல்லாம் ஒரு சாதாரணமாகவே ஸ்மோக் பண்ணுறவங்க அதிகம். சரிங்களா? ஏன்னா இங்கே அந்தளவுக்கு இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இப்போ அந்த கேர்ள் சிகரெட் ஸ்மோக் பண்ணுறாங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், ஒருத்தர் ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறாரு, உட்காந்துட்டுருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறாங்க. இதுதான் துபாய் எப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? இங்கெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் நடந்து போயிட்டுருக்குறேன். சரிங்களா? அங்கங்கே உட்காந்துட்டுருக்குறாங்க. இப்போ பாருங்கள், ஆப்போசிட்டில் எத்தனை பேர் நடந்து வராங்கன்னு. அதாவதுங்க, இவங்கெல்லாம் ஒரு ஒர்க் விஷயமாக அந்த மாதிரிலாம் கிடையாது. சும்மா நடந்து வராங்க, சும்மா ஒரு ஜாலிக்காக. நம்ம ஊரில் ஜாலிக்காக மார்னிங் ஈவினிங் நடப்போம், நைட்டு கூட எங்கேயாவது ஃபங்க்ஷன் கோயில் திருவிழா அப்படின்னா நான் டைம் பாஸ் பண்ணுவோம். பட் இங்கே அப்படியெல்லாம் கிடையாது. இங்கெல்லாம் எந்த டைம்லாம் நடந்து வராங்க. முக்கியமாக ஃபீமேல்ஸ், மேல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இங்கே எல்லாருமே காமனாக இருக்கிறதுனால பொதுவாகவே நடந்து வராங்க நிறைய பேர். அதுதான் ஒரு விஷயம். இப்போ பாருங்கள், இப்போ நான் ஒரு கஃபேவுக்கு போகிறேன், போய் பார்க்கலாம் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்கள்.
இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டைம் 3 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னு. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது. ஸோ எத்தனை பேர் உக்காந்துருப்பாங்கன்னு மட்டும் பாருங்கள். உங்களுக்கு அத்தனை பேர் இருப்பாங்க. இப்போ பாருங்கள், ரம்ஜான் வந்து ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, அதனால் வந்து இங்கே வந்து கொஞ்சம் டிசைன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா, இங்கே வந்து ரொம்ப கொண்டாடுவாங்க. இதெல்லாம் எதுவாக இருந்தாலும் கரெக்டாக பேசணும். இங்கெல்லாம் ஏதாவது செப்பரேட்டாக ஏதாவது பேசணும் அப்படின்னா பிடிச்சிக்கோங்க. சரிங்களா, இப்போ பாருங்கள், இப்போ வந்து இதில் ஒரு இங்கே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் சூப்பர் மார்க்கெட்லாம் வந்து 24 hours இருக்குது அப்படின்னு. இப்போ மணி எத்தனை? 3:10 பக்கமாக போதா? இப்போ அங்கே இப்போ பாருங்கள் எத்தனை பேர் உட்காந்துருக்குறாங்க மட்டும் பாருங்கள். பாருங்கள் எத்தனை பேர் போகிறாங்க பாருங்கள். எங்கேருந்து போகிறாங்க பாருங்கள். ஒரு ரெஸ்டாரண்ட் கஃபேயில் எத்தனை பேர் உட்காந்துருக்குறாங்க. எத்தனை பேர் இந்த டைமில் 3:10 இருக்கிறாங்கன்னா அப்போ நினச்சி பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து இங்கே பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே நான் சொல்ல வரேன். எத்தனை பேர் உட்காந்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள் எத்தனை பேர் நடந்து போகிறாங்க. இங்கே அந்தளவுக்கு வந்து இப்போ இங்கே பாருங்கள், இப்போ அந்த அவங்க பேக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா, இப்போ வந்து சூப்பர் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோ எடுக்கிறதுலேருந்து கட் பண்ணாமல் அப்படியே கண்டினியூஸாக எடுத்துருக்குறேன். சரிங்களா, ஓகேங்களா. இப்போ நைட் டைமில் இத்தனை மணிக்கு இத்தனை பேர் நடக்கிறாங்க. வாங்க ரிட்டன் போகலாம். சரிங்களா, சரி நண்பர்களே, நான் மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.